இப்போ ஏஐல நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். ஈவன் ஒரு பிரச்சனைலாம் கூட ஆச்சு. அந்த டீப் ஃபேக் பண்ணுறாங்க அப்படின்றது. எது உண்மை, எது பொய், இல்லை எது வந்து ஏஐயால் உருவாக்கப்பட்டதுன்ற அது ஒரு த்ரெட்டா சார்? அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? பெரிய த்ரெட்டு. நான் வந்து ஒரு குரூப்பில் இருக்கேன். அதாவது ட்ரஸ்டட் நியூஸ் இனிஷியேட்டிவ் பிபிசி நடத்துறதுல நான் இந்தியாவில் நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ். அதில் இதை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் டீப் ஃபேக்குங்கிறது ரொம்ப ரேர், அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இது இருக்குது, மோஸ்ட்லி ஷாலோ ஃபேக் தான். அதை வந்து ப்ரொஃபஷனல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி இதில் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். டீப் ஃபேக் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். இந்த இதில் டீப் ஃபேக் என்றால் அதுக்கு எதிராக ஏஐ யூஸ் பண்ணி இது பண்ணுற அந்த வளர்ச்சி இன்னும் ஏற்படலை. ஆனால் டீப் ஃபேக் இருக்கும்போது ரொம்ப டேஞ்சர். அது வாட்ஸ்அப்பில் வர்றதையே வந்து செய்தியாக நம்பக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இது பெரிய ஆபத்து. இது அரசு இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்களா? இதுக்கு எதிராக எப்படி எஜுகேட் பண்ணலாம் என்னன்றது நினைக்கிறாங்களா? இதை பயன்படுத்தி எல்லா விமர்சனங்களையும் நசுக்க பார்க்கறது தான் இப்போ இந்தியாவில் நடக்கிறது. அந்த இதில் அதுதான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த ஐடி இன்டர்மீடியட்ஸ் இந்த ஆக்ட், இப்போ புது ஆக்ட் வந்து கமிட்டிக்கு போயிருக்கு. டேட்டா சர்வீசஸ் இது ப்ராட்காஸ்டில் எல்லாம் இது பண்ணோன்னு இதை வந்து காரணமாகவோ சாக்காவோ காட்டிட்டு நாங்கள் எங்களுக்கு பிளாக் பண்ண முடியும் அந்த அதிகாரம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுதான் அதை வந்து அகேன்ஸ்ட் பண்ண அது பெரிய சேலஞ்ச் வரும் கோர்ட்டில். ஏன்னா பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அது எல்லாத்தையும் பாதிக்கப்படக்கூடிய இது, குறிப்பாக டிஜிட்டல் இதில் அதனால் அது ஒரு பெரிய அபாயம் தான் நினைக்கிறேன். பெரிய இது அது அந்த விஷயம்.